என்ன சமையலம்மா? இன்னைக்கு தாங்க இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்தலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு காலையில். இங்கே நல்லா இட்லி வெந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சுட சுட இட்லி, நல்லா சூடான இட்லி. இது வந்து ரேஷன் அரிசியில் தான் நம்ம இட்லி செஞ்சுருக்கோம். ரொம்ப மல்லிகை பூவாட்டு இருக்குது இட்லி வந்து. அளவுகள் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக போடுறேன். இங்கே பாருங்கள், நல்ல மொறுண்டு தோசை சூப்பராக. இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு தக்காளி குழம்பு வச்சுருக்கிறேன். நம்ம மசாலா போட்டு சூப்பராக இருக்குது. மட்டன் மசாலா போட்டு ஒரு மட்டன் குழம்பு டேஸ்ட் அப்படியே இருக்குது இந்த குழம்புல நிஜமாக. இங்கே வந்து சூடாக சாதம் வச்சுருக்கிறேன். இனிமேல் மதியத்துக்கு வச்சுக்கலாம்னா அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு அதனால் சூடாக வச்சுக்கலான்ட்டு. இன்றைக்கி வந்து இட்லி பொடி வந்து நம்ம வீட்டில் கருப்பு உளுந்து இட்லி பொடிங்க வரும். இட்லி வருங்க எப்படி பஞ்சாட்டம் இருக்கும். நம்ம ரேஷன் அரிசி தான். உளுந்து ஆட்டும் போது எப்போயுமே வந்து ஐஸ் க்யூப் போட்டு ஆட்டுங்க, சூப்பராக இருக்கும். உளுந்து வந்து நம்ம 4 டம்ளர் பச்சை அரிசினா நம்ம 5 டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி போடுவேன். இன்றைக்கி வந்து கருப்பு உளுந்து இட்லி பொடி, நம்ம கருப்பு உளுந்து நம்ம வீட்டில் செஞ்சது யோகாஸ் கருப்பு உளுந்து இட்லி பொடியில் வச்சதே நான் இன்றைக்கி இட்லி தொட்டு கொடுக்க போகிறேன் பசங்களுக்கு. வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு வேணால் நெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் சேர்ப்பேன். நல்ல இட்லி பொடி வந்து நல்ல கருப்பு உளுந்து இட்லி பொடி கண்டிப்பாக வந்து பசங்களுக்கு கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் எள்ளு எல்லாமே போட்டு செஞ்சுருக்கனால மனமும் சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி குழப்பிட்டு நல்லா இட்லியை தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூலுக்குள்ள நமக்கு சட்னி செய்ய டைம் இல்லையா, டக்குன்னு வந்து இந்த கருப்பு உளுந்து இட்லி பொடியை நம்ம தொட்டு இப்போ பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி தொட்டு வந்து கருப்பு உளுந்து இட்லி பொடி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா ஆம்பளை பையங்களாம் பாடுபடுற பிள்ளைங்க. பெண் குழந்தை பாப்பா வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. சூப்பராக இருக்கும். அந்த மனம், எள்ளு மனம், அந்த பூண்டு மனம், கருவேப்பிலை எல்லாமே போட்டு செஞ்சுருக்கிறதுனால நம்ம கருவேப்பிலை இட்லி பொடி சூப்பராக இருக்கும். இங்கே வந்து வெள்ளை கருப்பு உளுந்து இட்லி பொடி, இது வந்து வெள்ளை உளுந்து இட்லி பொடி. இதுவுமே அருமையாக இருக்குது. இது வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா, பெருங்காயம், வெள்ளை எள்ளு எல்லாமே சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இந்த இட்லி பொடியும் சூப்பராக இருக்கும். எனக்கு எச்சி விடுறதுனால பேச முடியல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து மொறு தோசை. இன்றைக்கி இவ்வளோதான் நம்ம வீட்டில் லஞ்சு. கண்டிப்பாக வந்து யோகாஸ் கருப்பு உளுந்து இட்லி பொடி வாங்கி சாப்பிடுங்க, யோகமாக இருப்பீங்க. நம்மகிட்ட வந்து 10 வகையான மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்த மசாலா பொடி வேணும்னா ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தங்கம். இன்னும் ஆர்டர்ஸ் நிறையா இருக்குது. இன்றைக்கி கொரியர் போட்டுருவோம் உங்களுக்கு. நேற்று கொரியர் போடுறவங்களுக்கும் இன்றைக்கி கண்டிப்பாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்றைக்கி போடுறவங்களுக்கு நாளைக்கு வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் நம்ம யோகா சேனல் சார்பாக எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். சேஃபாக கொண்டாடுங்க. சேஃபாக கண்டிப்பாக யோகாஸ் மசாலா ட்ரை பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.